வந்துட்டியா? இது என்னடி, ஒரு புடவையை கட்டின்னு வர வேண்டாமா? இப்படி தாவணி கட்டின்னு வந்திருக்க? இல்லை பெரியம்மா, புடவை எனக்கு கட்ட வராது, தெரியும் தானே உங்களுக்கு. அப்படியா? சரி சரி போ, என்னத்த சொல்ல, கல்யாணம் ஆக போகுது, ஒரு புடவையை கட்ட வரல. சரி, மாப்பிள்ளை கிட்ட பேசினாரு, நான் குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். அம்மா உள்ள போனா, இன்னும் என்ன பண்றாலோ தெரியல. எவ்வளவு நேரம் இப்படியே பார்த்துன்னு இருக்க போறீங்க? அது அது வந்து என்ன பேச என்ன என்ன பேசுறதுன்னு தெரியலையா? சித்ரா, இதாம்மா இந்த காஃபியை மாப்பிள்ளை கிட்ட கொடு. என்ன இப்படி பேந்து பேந்து முழிச்சு நிக்கிற? அம்மா, இந்தா எடுத்துன்னு போய் கொடுமா. சரிம்மா. மாப்பிள்ளை காஃபி எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் குடிக்கிறீங்களா இல்லையா? சாப்பிட்டு போங்கன்னா ஒரே அடம்தான். எடுத்துக்கங்க. சரி, 2 பேரும் பேசின்னு இருங்க. சித்ரா, மாப்பிள்ளை கிட்ட என்ன கேட்கணும்னு இருந்தியோ எல்லாத்தையும் கேட்டுக்கோ. அப்புறம் அவர் என்கிட்ட பேசல, அவர் ஃபோன் நம்பர் இல்லைன்னு ஏன் உயிரை எடுக்கக்கூடாது. ஐயோ அம்மா, உங்களுக்கு பேச தெரியல. அது வந்து சரி, என்ன பேசணுமோ பேசுங்க. இங்கேயே பேசலாமா இல்ல வெளியே போய் பேசலாமா? இல்லை இல்லை, இங்கே பேசலாம். சொல்லுங்க. அது வந்து வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? முழு மனசா சம்மதிச்சு தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க? ஆமா. ஏன் உனக்கு அதுல ஏதாச்சும் சந்தேகமா? இல்லை, போனதுலேருந்து ஒரு ஃபோன் கால் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை. அதான் உங்களுக்கு நிஜமாவே இந்த கல்யாணத்தில் விருப்பமா இல்லையான்னு. இதுதானே உன்னோட சந்தேகம்? சாரி, என் மேலேயும் தப்பு இருக்கு. ஆக்சுவலி வேலை மேலே கொஞ்சம் பிஸி, அதால இதெல்லாம் எனக்கு தோணலை. தோணலையா? ஹலோ, உடனே என்னென்னமோ நினைக்காது. தோணலைன்னா டைம் இல்லை, அப்புறமா என்ன சொல்ல, நீ எதனா நினச்சிக்குவியோன்னு தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்போ கால் பண்ணுவீங்கன்னு உங்கள் காலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே பாரு, நான் இப்போவும் சொல்கிறேன், எப்பவுமே உன் மண்டைக்குள்ளோ என்னோட கடந்த காலம் வரவே கூடாது. அப்படி வருதா இருந்தால், அது உனக்கு நெருடலாக இருந்தால் இப்போவே சொல்லிவிடு, இந்த கல்யாணத்தை கால் ஆஃப் பண்ணிடலாம். அந்த மாதிரி சந்தேகத்தோடலாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். நான் இப்படி பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. நாளைக்கு நம்ம 2 பேரும் தான் வாழ போகிறது. நம்மளுக்குள்ள எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரக்கூடாது. அந்த பொண்ணை நீ மறுபடியும் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் அந்த பொண்ணே என்னை தேடின்னு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ நீ என்ன சந்தேகப்படக்கூடாது. அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா இப்போவே சொல்லிடு. ஏன்னா நான் நிறைய பட்டுட்டேன். இன்னொரு தோல்வியை என்னால் தாங்கிக்க முடியாது. நான் தாங்கிக்கிட்டாலும் எங்கள் அம்மா சத்தியமாக தாங்கிக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் உன்னை பார்க்க வந்ததே எங்கள் அம்மா சொல்லி தான். ஆனால் உன்னை பார்த்தப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. உன்னை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன். அதில் உனக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. நான் என்ன பேசணும்னு நினச்சனோ எல்லாத்தையும் பேசிட்டேன். இனி முடிவும் உன் கையில் தான். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, அப்போ சீக்கிரமாக எங்கள் வீட்டுக்கு வந்துரு. அது எப்படி கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி? ஓஹோ, உனக்கு அந்த ஆசை வேற இருக்கா? கல்யாணத்துக்கு அப்புறமா தான் எங்கள் அம்மா கிட்ட பேசி சீக்கிரமாக நம்ம கல்யாணத்துக்கு தேதியை குறிக்க சொல்கிறேன். அத்தை. என்ன மாப்பிள்ளை, அதுக்குள்ளே கிளம்புறீங்களா? ஆமாம் அத்தை, எனக்கு டைம் ஆச்சு. உங்கள் பொண்ணுக்கிட்ட என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசியாச்சு. அப்போது நான் கிளம்புறேன். சித்ரா, வரேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? எஸ் ப்ளீஸ். ஹே ஸ்ரீ, என்ன அதிசயம், ஆஃபீஸ் பக்கம் வந்திருக்கா? நான் எத்தனை தடவை உன்னை ஆஃபீஸ் பக்கம் வான்னு சொல்லியிருக்கேன். அப்பாலாம் வராதால இப்போ என்ன திடீர்னு? என் புருஷன் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஒழுங்காக போய் வேலை பார்க்குறாரா இல்லையான்னு செக் பண்ண வந்தேன். செக் பண்ணிட்டியா? இன்னும் இல்லை, இனிமே தான் பண்ணணும்.
வாலு, என்ன இந்த பக்கம்? அதெல்லாம் இருக்கட்டும். அது யாரு? புது ரிசப்ஷனிஸ்டா? ஏன் புதுசாக ஆள் போட்டிருக்கேன்னு சொல்லவே இல்லை? உங்கள் ரிசப்ஷனிஸ்ட்க்கு பெரிய சின்சியர் சிகாமணின்னு நினப்பு. என்னையே உள்ளே விட மாட்டேன்றா. ஆமாம், பின்ன என்னோட ரிசப்ஷனிஸ்ட், பிஏ எல்லாமே அவ தான். அப்போது என்னோட பாதுகாப்பு அவ கையில் தானே இருக்கு. எது பாதுகாப்பா? ஆமாம். உன்ன மாதிரி ஆள் ஏதோ கோவத்தில் என்னை வந்து போட்டு தள்ளிட்டா. ஆமாம், அப்படியே போட்டு தள்ளிட்டாலும் பேச்சுக்கு பேச்சு. சார் பிஸியாக இருக்காரு, சார் பிஸியாக இருக்காரு. என்னத்த பெரிய பிஸி? இங்கே சும்மா வெட்டியாக அந்த லேப்டாப்பை தட்டினா உட்காந்துருக்கீங்க. இது பிஸியா? அடிப்பாவி, லேப்டாப்பை தட்டின்னு இருக்கேனா உன்னை? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எதுக்கு வந்த? ஏதோ காரியம் இல்லாமல் நீ வரமாட்டியே. அதுவா, இன்னைக்கு என்னவோ எனக்கு மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சா, அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? என்ன ஹாப்பி? நம்ம கிருத்தி. நானே இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். நீயே ஸ்டார்ட் பண்ணிட்ட. கிருத்தி வந்து என்கிட்ட பேசினா, என்கிட்ட சாரி எல்லாம் கேட்டா தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஓ, இதெல்லாம் வேறு நடந்துச்சா? அது மட்டும் இல்லை, என்னை மன்னிச்சிடு ஸ்ரீன்னு எத்தனை முறை கேட்டா. எனக்கு பார்க்கவே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்புறம் மேடம் மன்னிச்சிங்களா இல்லையா? பாவம், அவளே வந்து கேட்கும்போது நான் மன்னிக்காம இருக்கவானா? மன்னிச்சிட்டேன், தெரியாம தானே பண்ணிட்டா. அதான் என் ஸ்ரீ பாப்பான்றது. சரி வா, இப்படி உட்காரு. ஏன் வந்துலேருந்து நின்றுக்கிட்டே இருக்க? உங்களை பார்த்துட்டு அப்படியே அப்பா வீட்டுக்கு போகணும். நானே ட்ராப் பண்ணுறேன், வந்து உட்காருவா. வேண்டாம், உங்களுக்கு வேலை இருக்குல்ல, நான் பார்த்துக்கிறேன். ஸ்ரீ, நான் உங்ககிட்ட கிருத்தி பற்றி பேசணும்னு சொன்னனே. என்ன சொல்லுங்க? இரு, கொஞ்சம் பக்கத்தில் வந்து நின்று பேசுகிறேன். இது ஆஃபீஸ், தூரமாகவே நின்று பேசுங்க. ஆஃபீஸ்னா என் பெர்மிஷன் இல்லாமல் யாரும் உள்ளே வர முடியாது. சரி, கிருத்தி பற்றி என்னவோ சொன்னான்னு சொன்னீங்களே, என்ன சீக்கிரம் சொல்லுங்க, நான் கிளம்புறேன். இருடி, வீட்லேயும் பேச விட மாட்டேன்ற, வெளியே வந்தாலும் பேச விட மாட்டேன்ற. அப்போ எப்போதான் உங்ககிட்ட பேசுறது? எப்போ பேசணும்னு டைம் டேபிள் போட்டு தரேன், அப்போ பேசுங்க. இப்போ விஷயத்துக்கு வாங்க. அது வந்து கிருத்தி இனிமே நம்ம வீட்லயே இருந்தா உனக்கு ஓகேவா? என்ன ஸ்ரீ, என்னாச்சு? அவ நம்ம வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவான்னு உனக்கு பயமா? சேச்சே, அதெல்லாம் இல்லை. அவள் அங்கே இருக்கிறதுல உங்கள் எல்லாருக்கும் ஓகேன்னா எனக்கும் ஓகே தான். ஆனால் உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ராக்கி வந்துட்டப்புறம் மறுபடியும் கிருத்தி அதே மாதிரி பண்ண மாட்டான்னு என்ன கேரண்டி? இப்போதான் நீ சொன்ன கிருத்திகா பாவம் அப்படி இப்படின்னு. பாவம் தான், ஆனால் அவன் மனசு மாறிட்டான்னா அதை நான் பார்த்துக்கிறேன். அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லை, சீக்கிரமா ராக்கி எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டுனுவாங்க. அவன் இல்லாமல் வீடே போர் அடிக்குது. அது மட்டும் இல்லை, அத்தைக்கே அவன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. புரியுது. நானும் அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு தான் இருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கேன். அவன் கூடிய சீக்கிரத்தில் எல்லாம் நம்மளுக்கு ஏற்ற விதமான நியூஸை தான் எடுத்துகிட்டு வர்றான். அப்போ ராக்கி வந்துடுவான் தானே? கண்டிப்பாக வந்துடுவான். சரி, அப்போ நான் கிளம்பவா? ஏய், என்ன பண்ணுறீங்க? இது ஆஃபீஸ். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ பேசாம சும்மா இருடி. இது பாருங்க, இப்போ நான் இங்கேருந்து கத்துனேன், உங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் ஓடி வந்துடுவாங்க. சரி, கத்து. என்ன கத்தவா? அவங்களுக்கே தெரியும், பாவம் பாஸ்க்கு வீட்டில் ரொமான்ஸ் பண்ண டைம் இல்லை, ஆஃபீஸில் வந்து ரொமான்ஸ் பண்ணுறாருன்னு சைலண்டாக போயிடுவாங்க. என் பாட்டுக்கு நான் ஆஃபீஸில் சும்மா வேலை செஞ்சுன்னு இருந்தா இங்கே வந்து என்னை உசுப்பேத்தி விட்டுட்டு இப்போ எங்கள் நடுவை பார்க்குறேன். அதெல்லாம் வீட்டில் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் விடுங்க. என்னடா நடக்குது இங்க? ஏண்டா, என்ன ரொமான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ என்னடா பண்ற இங்க? ஏண்டா கிராதகா, 10 நிமிஷத்துல என்ன ஓடி வர சொன்னியேடா. இங்க நீ பார்த்தா அது அது வந்து எனக்கு தெரியாது மச்சான், ஸ்ரீ இங்க வருவான்னு. உன்ன வாடா ஹாசினி, எல்லாம் எடுத்துக்கிட்டியா? ஏதோ மருந்து வச்சில்லையே? இல்லப்பா, எல்லாம் எடுத்துக்கிட்டேன். சரிடா, உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்ப்பா. அப்புறம் அந்த பொண்ணு எப்பவுமே நம்ம வீட்டுக்கு வருமே. கனிப்பா, கனிமொழி. ஆமா, அந்த பொண்ணுக்கு நீ சொன்னியாம்மா வீட்டுக்கு வந்துடுறான்னு? சொன்னப்பா, ரொம்ப சந்தோஷப்பட்டா. சரிடா, வா, பொழுது சாயறதுக்குள்ளோ வீட்டு போய் சேரலாம்.
ம் சரிப்பா. நீ வரன்னு அம்மா தடபுடல சமைச்சுன்னு இருக்கா. ஆமாவா? ஆமா ஹாசினி, இங்க பாரு, அவ என்ன சொன்னாலும் நீ மனசுல வச்சுக்காத. இல்லைப்பா, முன்னவே நான் ஏதோ மனசில் வச்சுக்க மாட்டேன். இப்போ அவங்க பண்ணதெல்லாம் உணர்ந்திருக்காங்க. இப்போ நான் ஏன்ப்பா அதெல்லாம் பழசெல்லாம் மனசில் வச்சுக்க போகிறேன்? என் பொண்ணு சமத்து. வெண்டைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய். டேய் தம்பி, நீ சொன்ன ஒரு காயாச்சும் வச்சுன்னு இருக்கிறியா? ஐயோ இல்லை பாட்டி, நான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போகல. இருக்கிற காயை வச்சு ஓட்டலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு நீங்கள் கேட்ட காயெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். அப்போ உன் வண்டியில் என்ன காய் இருக்கோ அந்த பேரை சொல்லி கூப்பிடுறா. இந்த பையன் எப்பவுமே இப்படி தான் அத்தை. டேய், கொத்தமல்லி இருக்கா? இல்லைக்கா, நான் கொத்தமல்லி ஏதோ எடுத்துகிட்டு வரல. அதான் சொன்னேன்ல, இன்னைக்கு இருக்கிறத வாங்கிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வரேன். சரிடா, அப்போ தக்காளி ஒரு 1/2 கிலோ போடு. ம் சரிங்க பாட்டி. ஏண்டி உமா, மீன்காரன் வந்தானா? இல்லை அத்தை, நான் பார்க்கலையே. மீன் வாங்கி 4 நாள் ஆச்சு. எங்கே இந்த பக்கம் வந்தா வாங்கலான்னு பார்த்தா ஆளையே காணோம். நீ ஏதாச்சும் மார்க்கெட்டுக்கு போறியாடி? இல்லை அத்தை, நான் போகலை. சரிடி, உன் புருஷனாச்சும் போவானா இல்லையா? ஐயோ, அவர் ஒரு சோம்பேறி. அவர் எங்கேருந்து போவார்? நம்ம தாயே உன்கிட்ட கேட்டதே தப்பா போச்சு. நீ தக்காளியை போட்டியாடா? ம் போட்டுனே இருக்கேன் பாட்டி. என்ன அத்தை இப்படி கோச்சிக்கிறீங்க? பெரியம்மா. அட, என் தங்கச்சி பொண்ணு அருணா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் பெரியம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கம்மா. வா வா, என்ன இந்த பக்கம்? உங்களை பார்க்க தான் வந்தேன் பெரியம்மா. அப்படியா? சரி சரி, இதோ காய் வாங்கலான்னு வந்தேன், வா. ம் சரி பெரியம்மா. டேய், தக்காளி போட்டியா? அப்படி என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாம் ஒரு 1/2 கிலோ போடுறா. ம் சரி பாட்டி. இதாங்க பாட்டி. ம் சரி, காசு நாளைக்கு வீட்டுக்கிட்ட வந்து வாங்கிக்கோ. சரி பாட்டி. வா வா அருணா, வா வீட்டுக்கு போகலாம். என்னக்கா, பாட்டியோட சொந்தக்காரன் அந்த மாதிரி தெரியுது. பாட்டிக்கு ஒரே சந்தோஷம்தான். டேய் சக்கரை, இந்த பாட்டி இருக்கே சரியான கேடிடா. யாரோ ஒருத்தர் தேடின்னு வந்திருக்காங்களே, அவங்க தங்கச்சி பொண்ணுன்னு. அது இதை விட 2 மடங்கு பெரிய கேடி. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோ, இந்த ஊரே 2 படம். சரிக்கா, யார் எப்படி இருந்தா நம்மளுக்கு என்ன? நான் வியாபாரம் பார்த்தானா போனானான்னு கிளம்பினே இருக்குவேன். உனக்கு எதுவும் வேண்டாவா? எனக்கு வேண்டாடா, நாளைக்கு வரும்போது முருங்காவும் கத்திரிக்காவும் எடுத்துட்டு வா. சரிக்கா, நான் வரேன். முருங்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய். இவன் ஒருத்தன் அந்த கேள்வி சொன்ன மாதிரி காய் எது இல்லையோ அதை தான் வித்தன போகிறான். ஆமாம், இது என்ன? இந்த அக்கா தனியாக வந்திருக்கே, என்ன விஷயம்? சாதாரணமாலாம் வராது. இன்னைக்கு மட்டும் நான் ஊர் சுற்ற போனேன், என் புருஷன் என் பெண்டை நிமித்திடுவான். நாளைக்கு நிதானமாக போய் என்ன விஷயம்னு கேட்டுன்னு வந்துடணும். அப்படியே எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடணும்.